ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ரெசிபியாக சக்கப்பழ பாயசம் போடுறேன். நான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சக்கப்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் சக்கப்பழம் வந்து சூப்பராக குழஞ்சிரும். அதுக்கப்புறம் தாராளமாக நெய் விட்டு தாராளமாக தேங்காய் சில்லாம் போட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நெய்யிலேயே பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசிய வச்ச சக்கப்பழத்தை திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் இல்லைனா பசும்பால், உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணால் போதும். தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இனிப்புக்காக சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையை கருப்பட்டி சர்க்கரை அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணோன்னா கூட கொஞ்சம் இலகி தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நல்லா கொதிச்ச உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் அதில் எடுத்து கொட்டி இன்னும் கொஞ்சம் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சர்க்கரையில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வறுக்க சக்கை கூழஞ்சக்கை ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வறுக்க சக்கையில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.